ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? எல்லாருமே அப்பாக்கு விஷ் பண்ணீங்களா? உண்மையில இந்த ஒரு நாள்ல வந்து சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்கா? நம்ம எல்லாருமே தந்தையா இருந்து வழி நடத்தக்கூடிய இல்ல அதிபர் அருள் தந்தை பெரிய நாயகம் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த ஒரு சிறப்பான நாள்ல கடவுள் வந்து அவர் இங்க நமக்கு பணி செய்யறதுக்காக அனுப்பியிருக்காரு. அதுவும் ஃபாதர்ஸ் டே இந்த நாள்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. ஃபாதரை நம் பள்ளியின் சார்பாக அனைவரும் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, சிரிப்பவர் உயர்ந்த மனிதர், உட்கார்ந்து சிரிப்பவர் சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கு உரிய தந்தை உழைப்பால் உயர்ந்தவர். ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லி அதை முடிக்க முடியாது. இந்த நிலைமைக்கு பொறுப்பேற்று இந்த இல்லத்திற்கு உயர் குருமட அதிபராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான் அது காரணமாக இருக்கிறது. ஆக இந்த நாளில் உள்ளபடியே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அவர் வந்து நம்ம ஒரு சில வார்த்தைகளோடு நம்மை வாழ்த்துவார். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நிறைய சொல்றாங்க, நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. எனக்கே பயம் வந்துடுது, நான் அப்படி வாழணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த நேரத்தில் சிறப்பாக இன்று நம்முடைய பள்ளியின் துவக்க நாளிலே இந்த கொடியை ஏற்றி இந்த நாளில் உங்களோடு இருப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துகின்றேன். சிறப்பான விதத்திலே நம்முடைய இயக்குனர் தந்தை, அவரோடு இணைந்து உழைத்து கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய மாணவ கண்மணி அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம எல்லாரும் யாரு? நாம எல்லாரும் யாரு? மனிதர்கள். உண்மைதானே? சஞ்சய், நீ மனிதன் தானே? மனிதன் எல்லாம் நின்று இருக்க முடியுமா இங்க? சிவா, சிவா இல்லையா? சிவா மனிதன் தான் நம்ம எல்லாரும். ஆனா அதுக்கும் மேல நம்ம எல்லாரும் யாரு? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அப்படிதானே? உண்மைதானே? அதெல்லாம் நம்புறீங்களா? யாரெல்லாம் நான் கடவுள் பிள்ளை அப்படி சொல்ல கை தூக்குங்க பார்ப்போம். நானும் கடவுள் பிள்ளை தான். நம்ம எல்லாருமே கடவுளுடைய கண்மணிகள், பிள்ளைகள். கடவுள் நம்மளை கண்ணின் மணி போல காத்துட்டு வராரு. அப்ப அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துறது தான் நமக்கு முக்கியம். மனிதர்களை உயர்த்துவதோ மனிதர்களை வாழ்த்துவதோ நல்லது. அதற்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. யார் நம்மளை வழி நடத்துறது? யாரு? கடவுள். சரி, தேங்க்யூ. கடவுள் தான். அப்ப கடவுளுடைய கண்மணிகள் நம்ம எல்லாரும். எல்லாருமே அப்ப யாரு? சகோதர சகோதரிகள், அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி. இந்த உறவு தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது பள்ளி என்று பார்க்க வேண்டாம், குடும்பம். குடும்பத்துல தான் அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, மற்ற உறவுகள் எல்லாம் இருக்கும். குடும்பத்துல தான் அந்த உறவுகள் நல்லா வளரும். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள் அல்லது கண்மணிகள். இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவீங்களா? நான் கடவுளின் கண்மணிகளேன்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் ஓன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? கடவுளின் கண்மணிகளே. சத்தம் பத்தல. கடவுளின் கண்மணிகளே. அடுத்தது நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான், ஆன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. கடவுளின் கண்மணிகளே. ஓ, நல்லா இருக்கீங்களா? நம்ம கடவுளின் கண்மணிகளா இருப்போம், நல்லா இருப்போம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நம்ம எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். அதுக்காக இந்த நாள்ல உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். தொடர்ந்து நம்ம ஒரு குடும்பமா இணைந்து பயணிப்போம். நன்றி. கேட்டுட்டுங்க. பாதருக்கு அருமையான செய்தி இந்த நாளில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. கடவுளின் கண்மணிகளாக இருந்து நாம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். இப்போ கொடியேற்றுவதற்கு தந்தை அவர்கள் செல்வார். Disperse. Thank you.